ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முறுமுறுவான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கடையில் வாங்குற மாதிரியே வெளியே முறுமுறுவாக உள்ள சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும் மாதிரி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ தோல் சீவிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே பெரிய நீளமாக உருளைக்கிழங்கு எடுத்துங்க. அந்த ஃப்ரைஸ் எல்லாம் நீளமாக இருக்கும். எல்லா சைடும் சமமாக இருக்கணும்னா மேலே இருக்கிற 2 சைடும் வெட்டிடலாம். அது இருந்தால் எல்லாம் சமமாக வராது. அதுக்கு நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் வெட்டி வச்சிடலாம். இதை உடனே குளிர் தண்ணியில் போட்டுடலாம், இல்லை கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை 15 to 20 மினிட்ஸ் இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சுட தண்ணியில் போடணும். அதுக்கு தண்ணி ஹீட் பண்ணிடலாம். கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக சூடாக இருந்தாவே போதும். இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிரிப்ஸியாகவும் இருக்கும். 5 to 10 மினிட் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் அந்த காட்டன் கிளாத்தில் வச்சாச்சு. அது நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகுற மாதிரி தொடச்சி எடுத்துங்க. இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் தொடச்சதுக்கப்புறம். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இது பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு 2 டைம்ஸ் பொரிக்கணும். இப்போது நம்ம ஒரு ஃபேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் மிதமான ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சைஸ்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி பொரிச்சிடலாம். கலர் இப்படியே தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பொரிக்கும் போது. இப்போது நெக்ஸ்ட் டைம் பொரிக்கும் போது ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். செகண்ட் டைம் பண்ணும்போது நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால். இப்போது நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் பெரி பெரி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஷேக் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்லாம். முறுமுறுவான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.